அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்திற்கு ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் எஸ் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். என்ன அறுவை சிகிச்சை அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா. சிறிய அளவிலான நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய தற்போது மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதாவது நேற்று திரு ரஜினிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலையே 5 மணிக்கு பிறகு அப்போலோ மருத்துவமனை தயாரானதாக கூறப்படுகிறது. அங்குள்ள சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார். அதற்காக மருத்துவமனை தயாராக வேண்டும் என சில மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதயவியல் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அது தொடர்பான மருத்துவர்கள் நேற்றே தயாராகி இருந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு தான் திரு ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுவரை அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்படவில்லை. அதற்கு முன்பு தற்போது இந்த கேத் லேப் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை கூடத்தில் தான் அவர் தற்பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆஞ்சியோகிராமை விட லேட்டஸ்ட் அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் தற்பொழுது ஏற்பாடு செய்துள்ளனர். ஏனென்றால் இது மிக மிக நுண்ணியமாக செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை என்று கூறப்படுகிறது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுமா பொதுவாக. ஆகையால் அது போன்ற அந்த அதிநவீன ஆஞ்சியோவை விட நவீன டார் என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை செய்ய தற்போது மருத்துவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது போன்ற மருத்துவ சிகிச்சை என்பது 20 லட்சம் ரூபாய் வரை அதற்கான செலவு ஆகும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக வெளிநாடுகளில் பண்ணப்படும் ஒரு சிகிச்சை அது. இது கொஞ்சம் வயதானவர்கள் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சிகிச்சை தான். அதை செய்வதற்கு தான் தற்போது மருத்துவர்கள் தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். ஆகையால் தற்பொழுது அவருடைய திரு ரஜினியினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதுவரை அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்படவில்லை. அதிநவீன அறுவை சிகிச்சை ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் தற்பொழுது ஆலோசித்து வருகின்றனர். இதுவரை கேத் லேப் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை கூடத்தில் மட்டும்தான் உள்ளார். இன்னும் ஐசியூவிற்கு கொண்டு வரப்படவில்லை என அங்குள்ள வட்டாரங்கள் அங்குள்ள சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பொதுவாக அவர் உடல்நிலையை பொறுத்தவரையில் தற்போது வரை அவர் மிக மிக சீராக அவருடைய உடல்நிலை உள்ளது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.